உங்க ஹஸ்பண்ட் பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய தப்பு. என்னங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? என் ஹஸ்பண்ட் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த ஸ்கூல்ல பெஸ்ட் டீச்சர்னு 3 தடவை அவார்ட் வாங்கியிருக்காரு. அவரை போய் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உங்களுக்கு வேணும்னா உங்க புருஷன் உத்தமனா இருக்கலாம். ஆனா ஏன் பொண்ணுகிட்ட அத்துமீறி நடந்திருக்காரு. அவ தற்கொலை பண்ணிக்க போற அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஆசிரியர் பணி அறப்பணின்னு சொல்லுவாங்க. இப்படி அறமே இல்லாம அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு உங்க ஹஸ்பண்ட். என்னங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு படிக்காம போன கடுப்புல ஏன் ஹஸ்பண்ட் மேல அவதூறு கிளப்புறீங்களா? அவருக்கு வேண்டாதவங்க யார் பேச்சும் கேட்டுதானே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் மேலதான் தப்புன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அத விட்டுட்டு என்கிட்ட வந்து தேவையில்லாம பேசாதீங்க. நான் ஒன்னும் அவதூறு பரப்ப வரல. உன் புருஷன் பண்ண தப்ப தட்டி கேட்க வந்திருக்கேன். என்ன சொன்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுன்னு பயந்துக்கிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க, அதானே? இப்போ என்ன பண்றேன்னு பாரு. இனிமே உன்னோட காட்டு மிராண்டி புருஷன் வேற எந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்துக்க கூடாது. யார் நீங்க? என்ன வேணும்? 11, 12வது கெமிஸ்ட்ரி பாடம் நடத்துற அர்ஜுன் சார் நீங்க தானே? எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? நீ தாண்டா வேணும். என்ன திமிரு இருந்தா படிக்க வர பொண்ணுங்க கிட்ட கீழ்த்தரமா நடந்துட்டு இருப்ப. நடந்தப்பியா? சரியா? நடந்தப்பியா? விடுங்க. என்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, யார் நீங்க? யார் மேல கை வைக்கிறீங்க? யார் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? ஏண்டா 11th படிக்கிற என்னோட பொண்ணு கிட்ட பிராக்டிகல் கிளாஸ்ல என்ன பண்ண? யாரு? எந்த பொண்ணு? ஓ, அப்ப நீ 1-2 பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணல. பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்கியா? மாதா பிதா குரு தெய்வம்னு எதுக்கு சொல்றாங்க? சாமிய கூட குருவாகிய உங்களுக்கு பின்னாடிதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில் உங்க தொழில், ஆசிரியர் தொழில். இதே ஓம் பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் செஞ்சா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? ஓம் பொண்ணுக்கு ஒரு நீதி, அடுத்தவங்க பொண்ணுக்கு இன்னொரு நீதியா? ஏண்டா உங்க புத்தி இப்படி போகுது? வெறும் பாடத்தை மட்டும் எடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போறது இல்ல ஆசிரியர்கள். மாணவர்களுக்கு பாடத்தை தாண்டி நல்லதை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில தலைநிமிர செய்யறவங்க தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில் செய்யற நீங்களே தலை குனிற மாதிரி வெக்கங்கெட்ட செயல்ல ஈடுபடலாமா? யார நம்பி எங்க குழந்தைங்களை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? உங்களை மாதிரி ஆசிரியர்களை நம்பித்தானே. ஆசிரியர்கள் மாணவர்களோட மனசுல தூய எண்ணத்தை விதைக்கணும், தீய எண்ணங்களை விதைக்க கூடாது. எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. ஏன், ஒரு ஆசிரியரா இருந்து ஜனாதிபதியா உயர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்ந்த நாடு இது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாட்டுல ஒன்ன மாதிரி ஆளுங்க ஆசிரியரா இருக்கிறது இந்த தொழிலுக்கே ஒரு அவமானம். நான் ஒண்ணும் பண்ணல. என்ன அடிச்சதும் இல்லாம வாத்தியார் தொழிலை பத்தி பாடம் எடுக்க வேண்டாம். நான் யாருன்னு தெரியுமா? ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எப்போ படிக்கிற குழந்தைகிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டியோ அப்பவே நீ ஒரு மிருகம் ஆயிட்ட. இனிமே உனக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பச்சை புள்ளைங்க கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்ட அவ்வளவுதான், ஜாக்கிரதை. தப்பு செய்யறவங்களை விட அத மூடி மறைக்கிறவங்க தான்
தப்பு செய்யறவங்களுக்கு தப்ப தொடர்ந்து செய்யறதுக்கு தைரியம் கொடுக்கறது. இனியாவது திருந்து, இல்லனா அடிச்சு திருத்த வேண்டியது வரும். How dare she is? ஸ்கூலுக்கே வந்து உன்னை அடிச்சிட்டு போயிருக்கா. ஆம்பளை தானே நீ? ஒரு பொம்பளை வந்து கை நீட்டி அடிச்சிட்டு இருந்தா பாத்துட்டு பேசாம இருப்பியா? இல்லக்கா, அவ திடீர்னு வந்து என்ன அடிக்கும் போது எனக்கு என்ன ஏதுனே புரியலக்கா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பேரை வேற சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே அவ அங்க இருந்து அடிச்சு புடிச்சு கிளம்பி போயிட்டா. நான் உன்னை கேக்குறேன், நீ ஏதாவது தப்பு பண்ணியா? You have a problem on your side? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆனா அந்த பொண்ணு நல்லாவே படிக்க மாட்டாக்கா. அதனால நீ ஒழுங்கா படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். வான் பண்ண, கொஞ்சமா திட்டின, அவ்வளவுதான். மத்தபடி நான் வேற எதுவும் பண்ணலக்கா. டியூஷன் ஏதாவது வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு நல்லா படிப்பு வரும்னு சொன்னேன். வெயிட் 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 வெயிட். இப்ப புரியுதுடா எனக்கு. ஐ காட் இட். நீ என்னோட ஓன் பிரதர் இல்ல? அத தெரிஞ்சுக்கிட்டு என் மேல ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா. தட்ஸ் இட். ஐ காட் இட். சும்மா விடக்கூடாதுடா, சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு நான் கரெக்டான பதிலடியை கொடுத்தே ஆகணும். இல்லனா அந்த லட்சுமிக்கு நம்ம மேல இருக்கிற பயம் விட்டு போயிடும்டா. இல்ல நீ அந்த பொம்பளை சாதாரண ஆள் கிடையாது. கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமா என்கிட்டயே வந்து பாயிண்ட் பாயிண்டா பேசிட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு பேசிட்டு என்னையே மிரட்டிட்டா. வாட்? ஆனா சொல்லிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு. நீங்க வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன, அத அவங்க கண்டுக்கவே இல்ல. கிடுகிடுன்னு என்ன கடந்து நேரா அவரோட ஸ்டாஃப் ரூம் போய் பிரச்சனை பண்ணி அவரை அடிச்சிட்டாங்க. நீ மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணது போதாதுன்னு இப்ப ஸ்ட்ரைட்டா உங்ககிட்டயே வந்துட்டாங்களா? டேய், திரும்பவும் கேக்குறேன், உன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல? சரி விடு, நான் சொல்றபடி செய். கேஸ் ஃபைல் ஆனர். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அத்தை மீறி ஒரு பொம்பளை என்ன வந்து கை நீட்டி அடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் மேல ஒரு கேஸ போடு. நீ கேஸ் ஃபைல் பண்ணு, அதை நான் பாத்துக்கிறேன். அக்கா, பின்னால எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதுல? ஏய், போய் வரி. நான் சொல்றேன்ல, தைரியமா போய் கேஸ் ஃபைல் பண்ணு. அக்கா, அதுக்கு இல்லக்கா. அவங்க மேல நம்ம கேஸ் கொடுத்து அதுக்கு காரணமான அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா போலீஸ் கேஸ் நம்ம பக்கம் திரும்பிடாதாக்கா? எதுக்கு சொல்றேன்னா, பெண்கள் விஷயத்துலதான் இப்போ சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கே, அதுக்காக தான் யோசிக்கிறேன்க்கா. ஏய், யூ ரைட். பட் கீதா அந்த அளவுக்கு தைரியமான பொம்பளை கிடையாது. அவ ஒரு சரியான பயந்தாங்குழி. வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பா. இந்த விஷயத்துக்கெல்லாம் வெளியில வந்து பேசுற அளவுக்கு அவளுக்கு தைரியமே கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. மோரோவர் இந்த கோர்ட் கேஸ், வக்கீல் ஃபீஸ் இதெல்லாம் கட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட வசதியும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளும் கிடையாது. ரொம்ப நார்மலான ஃபேமிலி தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், சமுதாயத்துல கெட்ட பேர் வந்துரும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். சோ யூ டோன்ட் வரி. டேய், கூல்ரா. கீதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸ்டேஷன் படியை கூட மிதிக்க மாட்டா. நீ தைரியமா போய் கேச கொடு. நம்ம டார்கெட் எல்லாமே அந்த லட்சுமி தான். என்கிட்டயா வச்சுக்கிறா? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளுறேன் அவளை. அண்ணி, அந்த பொம்பளை இவரை அடிக்கும் போது நான் என் செல்லுல வீடியோ எடுத்திருக்கேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இஸ் இட்? போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம இத காமிச்சுக்கலாம். சூப்பர், குட், வெல் டன். இது ஒண்ணு போதும். இந்த ஆதாரத்தை வச்சே அவளை உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி கம்பி என்ன வைக்கணும். அர்ஜுன், what do you say? சரிக்கா, கண்டிப்பா நான் பண்றேன். டேய், நீ பண்ணுடா. இதுக்கப்புறம் அந்த லட்சுமி இதே மாதிரி யார் மேலயும் கை வைக்க கூடாது. நீ தைரியமா போய் கேஸ் ஃபைல் பண்ணு. அக்கா நான் இருக்கேன். ஓகே?
சரிக்கா, நான் உடனே ஸ்டேஷன் போறேன். குட், கிளம்பு. வா அமுதா. வரேன் நீ. உணவு ஆகுது போ. சரி. சார், இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உள்ளதா இருக்காரு, போங்க. வா. சரிங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், என் பேர் அர்ஜுன். பிபிஏ ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்றேன். ஒருத்தங்க வந்து நான் ஸ்கூல்ல இருக்கும் போதே தகாத வார்த்தைகளை பேசி அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஸ்கூல்ல வந்து அடிச்சாங்களா? யாரு? ஸ்டூடெண்டோட பேரண்டா இல்ல வேற யாராவதா? இல்ல சார், அவங்க குழந்தைங்க யாரும் எங்க ஸ்கூல்ல படிக்கல சார். என்ன காரணம் தெரியுங்களா? சார், அவங்க இவரோட அக்கா தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இவரோட அக்காவுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. அங்க அவங்கள இவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிறதுனால அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இவரை வந்து அடிச்சிட்டாங்க சார். ஸ்கூல்ல மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு சார். சரிங்க, நீங்க எழுத்து மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போங்க. நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். சார், என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட், அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும் சார். அதுவும் அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க வீட்லயே வச்சு அரெஸ்ட் பண்ணணும் சார். உங்களை அடிச்சவன் பேரு? லட்சுமி சார். என்னது, லக்ஷ்மியா? அடிச்சது ஒரு பொம்பளையா? என்னங்க சொல்றீங்க? நம்ப முடியலையே. நிஜம்தான் சார். அவங்க அடிச்சதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். ஒரு பொம்பளை எவ்வளவு தைரியமா வந்து அடிச்சிருக்கா, அதுவும் ஒரு வாதியார ஸ்கூல்லயே. நீங்க எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரிங்க சார். பாப்பலாம். அம்மா, யாரோ வந்திருக்காங்கம்மா. யாருன்னு பாருங்கம்மா. ஏய், நீ பார்க்க கூடாதா? பக்கத்துல தானே இருக்க. மா, நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேம்மா, நீங்க போய் பாருங்க. இந்த காலத்து பசங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் எடுத்து வைக்கிறதுக்கே சோம்பேறித்தனம். ஏய், நான் சமைச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்தா என்ன உனக்கு? மா, வந்து பாருமா. வர இரு. ஒரு வேலையை செய்யாதீங்கடி. ஹாய் பிரதீபா, ஆச்சரியமா இருக்கு, எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க. என்ன வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ளலாம் கூப்பிட மாட்டீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. தேங்க்ஸ். வாங்க வாங்க பிரதீபா, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க உட்காருங்க. இல்ல பிரதீபா, உள்ள கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் வேலை வேற இருக்கு. வெயிட் வெயிட் வெயிட். இங்க பாருங்க கீதா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். நான் கண்டிப்பா பேசணும். சோ பெட்டர் நீங்க போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் கோ. இது வந்துடுறேன். ஹாய், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. மா, என்னோட சயின்ஸ் புக் எங்க இருக்கு? உள்ளதாண்டி இருக்கு. ஐயோ, என்ன பசங்க. தள்ளி உட்கார். சொல்லுங்க பிரதீபா. வாவ். ஆக்சுவலி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் வந்தேன். பரவாயில்ல, நீங்க எல்லாருமே வந்தது நல்லதா போச்சு. எல்லாரையும் வச்சுட்டு பேசிடுறேன். பிரதீபா, நீ இப்படி சாதாரணமா எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியே. யா, ரைட். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அத பேசுறதுக்காக தான் வந்தேன். சோ உங்க பொண்ணு ஸ்கூல்ல புரட்சி எல்லாம் பண்றதா கேள்விப்பட்டேன். இஸ் இட் சோ அனிதா? என்ன பிரதீபா, என்னாச்சு? என் பேத்திக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்க பேத்திக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அங்கிள். உங்க பேத்தியால என் தம்பிக்கு தான் பிரச்சனை. தம்பியா? உனக்கு தம்பி கூடவா இருக்கான்? Why not? இருக்கக்கூடாதா? கசின் பிரதர். அவன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கான். அவன் பேரு அர்ஜுன். என்ன பிரதீபா, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. வெல், உங்க பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. ஆஸ்கர்,
ஏய், என்ன நடந்துச்சு? என்னாச்சு? சொல்லு. நானே சொல்லிடுறேன். என் தம்பி அர்ஜுன் அனிதாவோட ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றான். கெமிஸ்ட்ரி டீச்சர். ரைட் ரைட் அனிதா? சரி, உங்க பொண்ணு ஸ்டடீஸ்ல அவ கொஞ்சம் பேடுன்னு நினைக்கிறேன். அதனால என் தம்பி ஒரு ஸ்கூல் டீச்சரா உங்க பொண்ணை திட்டி இருக்கான். இன்ஃபேக்ட் ஒரு 2 அடி கூட அடிச்சிருக்கான். அவ்வளவுதான். இத உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லாம ஸ்ட்ரைட்டா போய் அந்த லக்ஷ்மி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா? ஐ டோன்ட் நோ வை. அந்த லக்ஷ்மி நேரா ஸ்கூலுக்கு போய் என் தம்பியை அடிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா. இதெல்லாம் தேவையா உங்க பொண்ணுக்கு? எதுக்கு இந்த வேலை? என்ன பிரதீபா சொல்றீங்க? எனக்கு இந்த விஷயம்ல எதுவுமே தெரியாதே. அனிதா, என்ன சொல்றாங்க இவங்க? ஏன் அமைதியாவே இருக்க? ஏதாவது சொல்லு. சொல்லுமா அனிதா, ஏன் அமைதியா இருக்க? ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? அந்த வாத்தியார் உன்னை திட்டினாரா, அடிச்சாரா? பயப்படாம சொல்லு. ஏய், ஆளாளுக்கு கேக்குறோம்ல, வாயை திறந்து சொல்லு. தாத்தா இவ்வளவு தூரம் கேக்குறாருல உன்ன. என்ன ஆச்சு அனிதா? இவங்க போய் சொல்றாங்க. அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை எது சொன்னாலும் நான் கேக்குறது இல்ல. அவரை நான் அவாய்ட் பண்ணேன். அதுக்கு அவர் என்ன தனியா கூப்பிட்டு, இங்க பாரு, நான் சொல்றத நீ செய்யணும், இல்லன்னா பிராக்டிகல் எக்ஸாம்ல உன் மார்க்க குறைச்சு உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொன்னாரு. டேய் பிரதிபா, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தம்பி இப்படி பண்ணிருப்பான்? அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளையாச்சேன்னு பாக்குற, இல்லாட்டி நடக்கிறதே வேற. முதல்ல வெளிய போமா. இருங்க 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 இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நடந்தது என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க பேத்தி சொல்றத மட்டும் கேட்டா போதுமா? என் தம்பி ஒரு மாதிரி சொல்றா, இவ ஒரு பேச்சு பேசுறா. ஆக்சுவலி இவ ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அதுக்கு என் தம்பி கண்டிச்சிருக்கான். பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கான். அத மறைக்கிறதுக்காக தான் இவ இப்ப இங்க போய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல, நான் போய் சொல்லலம்மா. நான் உண்மையதான் சொல்றேன். அவரு என்கிட்ட தப்பா தான் நடந்துக்க முயற்சி பண்ணாரு. ஏண்டி இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம லட்சுமி அக்கா கிட்ட போய் சொன்ன? லுக் கீதா, இவ்வளவு சொன்னாலா இல்ல அவங்க தானே தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அது பிரச்சனை கிடையாது. அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு வேணும்னே லட்சுமி ஸ்கூலுக்கு போய் என் தம்பி வைஃபையும் அடிச்சிருக்காங்க. அடிக்காம பின்ன கொஞ்சமா செய்வாங்க. லட்சுமி மேடம் பண்ணது 100% சரி. படிக்க வர பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்திருக்கா உன் தம்பி? நீ வெக்கமே இல்லாம இங்க வந்து பஞ்சாயத்து பேச வந்திருக்க? ஏய் பிரதிபா, கீதா, பொறுக்கி பயணியெல்லாம் பொறுப்பான பதவியில போட்டா இப்படித்தான் நடக்கும். நான் இதை சும்மா விட மாட்டேன். ஹலோ ஹலோ, ஸ்டாப் இட் எவரிவன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு என்னடானா இப்படி சொல்றா, ஆனா என் தம்பி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றான். ஐ டோன்ட் நோ, உண்மை என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும். என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. இங்க பாருங்க கீதா, இப்ப பிரச்சனை என்னன்னா யாரு உண்மையை சொல்றாங்கன்றதுல இல்ல, அந்த லக்ஷ்மி இந்த விஷயத்துல தலையிட்டு என் தம்பிய அடிச்சதுதான். You know something? என் தம்பி அவன் வைஃப் நேரா ஸ்டேஷன் கிளம்பி போயிருக்காங்க அந்த லக்ஷ்மி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. வரட்டும், போலீஸ் வரட்டும், வந்து என்கொயரி பண்ணட்டும். அப்ப உண்மை என்னன்னு தெரியும். விசாரிக்கட்டும் விசாரிக்கட்டும். நாங்க என்ன பயந்துருவோம் நினைச்சியா? நாங்களும் பதிலுக்கு புகார் கொடுப்போம். அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடந்தது, ஏது நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. No no, why not? Let him give a complaint. நான் சொல்றேன், உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். I don't have a problem at all. நாளைக்கு டிவில சோஷியல் மீடியால எல்லாம் உங்க பொண்ணோட போட்டோவும் பேரும் வரும், பிளாக் லெட்டர்ஸ்ல. சோ பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணுதான், ஏன் தம்பி இல்ல. வெல், அவ ஆம்பளை, அதுவும் அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியோ சமாளிச்சு வெளியில வந்துருவான். இந்த ஸ்கூல் இல்லனா வேற ஒரு ஸ்கூல்ல வேலையை தேடிக்கிட்டு அவன் கரியரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். பட் உங்க பொண்ணோட எதிர்காலம், படிப்பு போய் கெட்ட பேராகி உங்க பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ண வேண்டாமா? மாப்பிள்ளை எங்க போய் தேடுவீங்க? சொல்லுங்க கீதா, சொல்லுங்க சரவணன். இங்க பாருங்க,
நான் என்ன சொல்ல வரேனா, இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க. நீங்க அமைதியா இருந்ததா உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லது. இல்லனா சோ எதுக்கும் பாத்து நடந்துக்கோங்க. என்ன பிரதிபா, தப்பு பண்ணது உன் தம்பி, நீ வந்து எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அங்கிள், மறுபடியும் ஏன் தம்பி தான் தப்பு பண்ணான்னு சொல்லாதீங்க. உங்க பேத்தி சொன்னதை மட்டும் நம்பிக்கிட்டு என் தம்பி மேல பழி போட முயற்சி பண்ணாதீங்க. சரி, என் தம்பி தப்பு பண்ணிருந்தா நான் தான் அவனை கண்டிக்கணும். அந்த லட்சுமி யார் கண்டிக்கிறதுக்கு? ஐ அம் நாட் கோயிங் டு லீவ் ஹர். நான் சும்மா விட மாட்டேன் அந்த லட்சுமியை. அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவளை ஜெயிலுக்குள்ள அனுப்பி கம்பி என்ன வைக்கல. ஐ அம் நாட் பிரதிபா.